வணக்கம் வெல்கம் பேக் டு தி சேனல் பியூட்டிஃபைனி. ரொம்ப நாள் கழிஞ்சு நம்மளோட சேனல்ல ஒரு பியூட்டி ஹால் வீடியோ பார்க்க போறோம். இந்த சம்மர் வந்தாச்சு. சம்மருக்கு தேவையான ஒரு சில எசென்ஷியல் ஐட்டம்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். ரிப்பீட்டட் மோட்ல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ற ஒரு சில ப்ராடக்ட்ஸும் வந்து வாங்கியிருக்கேன். அது என்னென்னு உங்களுக்கு கூட வந்து ஷேர் பண்றேன். ஸோ கம்ப்ளீட்டா இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவா இருக்க போது. ஏன்னா இதை நான் நைக்காவோட பிங்க் ஃப்ரைடே சேல் அப்ப வந்து வாங்கினேன். ஆனா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பிகாஸ் மெயின் ரீசன் எனக்கு பேக் டு பேக் பிரைடல் இருந்தனால எனக்கு இதெல்லாம் எடுத்து தனியா ஒரு ஷூட் பண்ண முடியல. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ அதனால தள்ளி போட்டு இவ்வளோ நாள் ஆச்சு. ஸோ டோட்டலா வந்து நான் எங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன்னா நைக்கா, அமேசான் அண்ட் மினிசோ இது மூணுத்துலயும் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் தான் வந்து பியூட்டி ஹால் வீடியோவா இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆசையா வாங்கின ப்ராடக்ட், ரொம்ப ஸ்டைலிஷா அழகா இருக்கே பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கின ப்ராடக்ட் இங்க உடையில. ஆல்ரெடி உடைஞ்சது நான் கவனிக்காம எல்லாத்தையும் வந்து இந்த ஒரு டப்பாக்குள்ள வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்மோஸ்ட் இதை வந்து ரிட்டர்ன் பீரியடும் வந்து முடிஞ்சிருக்கும். நம்ம வந்து இதை இனிஷியேட் பண்ண முடியாது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு மைல்டான ஒரு கிராக் ஆயிடுச்சு. பாட்டிலோட கேஃபே தெரியல, பாத்தீங்கன்னா தெரியுதா? லாரியலோட கிளைகாலிக் பிரைட் சீரம் வந்து ரொம்பவே நிறைய ரேவ் பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கரமா வந்து இந்த டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு. ஸோ ஓகே, லெட் மீ கிவ் இட் அ ட்ரை. பிகாஸ் எனக்கு டார்க் சர்க்கிள்ஸோட இஷ்யூ ரொம்ப வருஷமா இருக்குது. அதாவது எனக்கு நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து என்னது கணக்கில ஒரு மாதிரியா இருக்கே அப்படின்னு மாதிரி நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்குமே வந்து நல்லா தூங்கலைன்னா கண்டிப்பா எனக்கு டார்க் சர்க்கிள்ஸ் வந்துடும். ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டே இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அண்டர் ஐ டார்க்னஸ் வந்து ரிமூவ் பண்றதுக்கு. ஸோ இது எப்படி ஹெல்ப் பண்ணுது, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு கண்டிப்பா ரிவ்யூ வந்து ஷேர் பண்றேன். இது உடஞ்சது மட்டும் கொஞ்சமா ஏன் ஹார்ட் லைட்டா உடஞ்ச மாதிரி இருக்கு. பட் ஸ்டில் நான் யூஸ் பண்ண போறேன். இந்த ப்ராடக்ட் ரிட்டர்ன்லாம் பண்ண போறது கிடையாது. அண்ட் அடுத்த ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபாக்ஸ்டேல் பிராண்டோட செரமைக் சூப்பர் கிரீம் ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர். என்னோட ஹஸ்பண்ட்க்கு இந்த ஒரு பர்டிகுலர் கிரீம்னா ரொம்ப 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 பிடிக்கும். இதை வந்து ரீஸ்டாக் பண்ணிட்டியா, இது வந்து ரீஸ்டாக் பண்ணிட்டியா அப்படின்னு வந்து கேட்பாரு. அந்த அளவுக்கு இந்த ஒரு ப்ராடக்ட் கிரீம் மேல வந்து ரொம்ப அவருக்கு ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. பிகாஸ் அந்த ஸ்கின் வந்து நல்லா ஹைட்ரேட்டட் ஆக்குறது, ஸ்கின் டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. அண்ட் அவருக்கு வந்து கொஞ்சம் போர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த போர்ஸை வந்து மினிமைஸ் பண்றதுக்கும் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தனால அவருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆன ப்ராடக்ட் அப்படின் போது இந்த ஒரு ஃபாக்ஸ்டேலோட ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர். அண்ட் இதுல வந்து செரமைட்ஸ் இருக்கு. இது எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்களும் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டும் வந்து ரீஸ்டாக் பண்ணிருக்கேன். அடுத்தது டாக்டர் ஷேத்தோட நான் வந்து செரமைட் அண்ட் விட்டமின் சி ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். இது வந்து மார்னிங் டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கியிருந்தேன். இது ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். மெயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சம்மர் டைம் அப்ப நமக்கு வந்து பயங்கர ஸ்வெட்டிங்கா இருக்கும். அப்புறம் ஆயில் இல்லாதவங்க ஃபேஸ்ல இருந்து கூட ஆயில் லூஸ் அவுட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ மாய்ஸ்சரைசிங் க்ரீம் எல்லாம் வந்து நீங்க பார்த்து வாங்கும்போது லைட் வெயிட் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ஹெவி க்ரீம் இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பா டெஃபினட்டா அது வந்து உங்களுக்கு ஃபேஸ்ல வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கிரீஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அட் த மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒழுகி வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்க வந்து யூஸ் பண்ற ப்ராடக்ட் மாய்ஸ்சரைசிங் க்ரீம்ஸ் எல்லாம் வந்து அந்த ஆயில் கண்டென்ட் இல்ல ஹெவி பேஸ்டு க்ரீம் இல்லாத மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்போம் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் விச் லைக் உங்களுக்கு ஆக்னே ப்ரோன் ஸ்கின் இல்ல ஆயிலி ஸ்கின் உள்ளவங்கலாம் தைரியமா இந்த ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து செரமைட்ஸும் இருக்கு, பிளஸ் விட்டமின் சியும் இருக்கு. ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் செரமைட்ஸ் ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டடா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, என் ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த பேக் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு. ஆல்ரெடி 1, 2 இது இருக்கிற பேக், இது 2 and 3. எல்லா ஸ்கின் டைப்பும் உள்ளவங்களுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் அக்வாலாஜிக்கலோட க்ளோ சீரம் வந்து செட் ஆகும். இது வந்து ஒரு டியூவி சன்ஸ்கிரீன் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் ரொம்ப டியூவியாலாம் இருக்காது. ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டடா வச்சுக்கிற அளவுக்கு இது வந்து கொஞ்சம் ஒரு டியூவி ஃபினிஷ் கொடுக்கும். மேபி லைக் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க கொஞ்சம் இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த ஷைன் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுல பப்பாயா பிளஸ் விட்டமின் சி இருக்கு. இது பிரைட்டன் பண்றதுக்கும் ஹைட்ரேட் பண்றதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதுல வந்து SPF 50 இருக்கறனால உங்களுக்கு தைரியமா வந்து நீங்க வெளியே போட்டுட்டு போகலாம். அவுட்டோர்ல கூட நீங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு சன்ஸ்கிரீன். ஸோ இந்த ஒரு சன்ஸ்கிரீன் வந்து வெரி வெரி லைட். நம்ம போட்டுட்ட உடனே நம்ம ஸ்கின் வந்து நல்லாவே ஹைட்ரேட்டடா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நோ ஒயிட் காஸ்ட் அண்ட் நத்திங். ஸோ இந்த சம்மருக்கு நீங்க ஒரு சன்ஸ்கிரீன் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அக்வாலாஜிக்காவை தைரியமா வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் அரௌண்ட் 350 rupees கிட்ட வரும். ஒவ்வொரு வெப்சைட்லயும் உங்களுக்கு மாறி வரும். ஸோ இந்த ஒரு சம்மர்ல நீங்க கண் மூடி ஒரு ஃபேஸ் பேக்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காதியோட ஃபேஸ் பேக் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு குட்டி கண்டெய்னர்ல ஓபன் பண்ணாலே செம்ம வாசங்க. வெரி நேச்சுரல், வெரி ஆர்கானிக் ஒரு ஃபீல் வருது. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி
ஒரு சில்வர் டப்பில இந்த மாதிரி பவுடர் பண்ணி போட்டிருக்காங்க. அண்ட் இதை ரிமூவ் பண்ணி இந்த கண்டெய்னர்ல நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்பப்போ தேவையோ எடுத்துட்டு கொஞ்சம் வாட்டரோ இல்லை பாலோ இல்லை தயிரோ எது கூட வேணாலும் நீங்க இதில் ஹனியோ லெமன் ஜூஸோ இது கூட எது வேணாலும் நீங்க போட்டு யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்ல வந்து பேக் போட்டுக்கோங்க. அண்ட் போட்டுட்டு ஒரு 5 to 10 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் வாட்டர் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. மெயினா இந்த பிம்பிள் ப்ராப்ளம் வராம தவிர்க்கும், பிளெமிஷஸ் வராம தவிர்க்கும். அப்புறமேட்டு உங்களுக்கு எக்ஸஸ் ஆயில் செக்ரீஷன் இருந்தா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த ஒரு பேக் வந்து சூப்பரா இருக்கும். பயோட்டிக்கோட இந்த பிரைட்னிங் டீப் பிக்மெண்டேஷன் அண்ட் tan removal face pack. So நான் வந்து மெயினா இந்த கழுத்து கிட்ட வந்து எனக்கு பிக்மெண்டேஷன் ரொம்ப ஹெவியா இருக்கும் போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பயோட்டிக்கோட இந்த ஒரு ஃப்ரூட் பிரைட்னிங் ஃபேஸ் பேக் வந்து போட்டுப்பேன். ஸோ இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்கும் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபேஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் பாடியில வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாடியில யூஸ் பண்ணா கொஞ்சம் வந்து டக்குனு வந்து தீந்துரும். ஃபேஸ்ல யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் அண்ட் இங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெயில அலைஞ்சு தெரிஞ்சுட்டு வீட்டுக்கு வரோம். அப்புறம் கொஞ்சம் நாளடைவுல வந்து 1 or 2 daysல டக்குன்னு வந்து தெரியாதுங்க. நாளடைவுல 1 weekல அப்படியே இங்க ஒரு பேண்ட் மாதிரி கருன்னு இருக்கும். சரிங்களா? அந்த கருப்பை எப்படிடா போக்குறது அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ணுங்க. இப்ப நீங்க வந்து கண்ணை மூடிட்டு நம்ம வெயிலுக்கு போயிட்டு வந்தோடனே வீட்டுல வந்து வீக்லி 2 to 3 times நம்ம வந்து டீப் பிக்மெண்டேஷன் ஃபேஸ் பேக் போடணும். either அந்த சந்தனம் வச்சு அந்த ஃபேஸ் பேக் வந்து போட்டுக்கோங்க, இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி பேக்லயே வந்து விற்கும், அதுல மாதிரி நீங்க வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட் பேஸ்ட் பிரைட்னிங் பேக் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லா நீங்க அப்ளை பண்ணும்போது அந்த பிக்மெண்டேஷன்லாம் வந்து ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ரொம்ப டார்க் ஆகி அதுக்கப்புறமேட்டு நீங்க வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதை விட நீங்க ஆன் ரெகுலர் பேசிஸ்ல நீங்க வந்து ட்ரீட் பண்ணிட்டே இருக்கும் போது உங்களுக்கு அது வந்து அந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆயிடும். சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சம்மர்னா ரொம்ப கடுப்பா இருக்கும். ஏன்னா அப்பெல்லாம் எங்க வீட்டுல ஏசி எல்லாம் இல்ல. ஸோ வேத்து ஊத்தும். ஆனா பக்கத்து வீட்டு ஆன்டி மட்டும் எப்பவுமே ஃப்ரிட்ஜ்ல வச்ச தக்காளி மாதிரி அப்படி ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க. அவங்க வீட்டுல ஏசி எல்லாம் இல்லை, பட் இருந்தாலும் அவங்க வந்து ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணிக்கிட்ட விதம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. மெயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சந்தன பேக்கு, ரோஸ் பெட்டல் பேக்கு அப்பவே இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் அப்பவே இருக்கு. இந்த சந்தனம் ரோஸ் எல்லாம் வந்து ரெகுலரா வந்து நேச்சுரல் இன்கிரீடியன்ட்னால அவங்க தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து அந்த கடலை மாவு அந்த மாதிரிலாம் போட்டுட்டு தொடர்ந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு சம்மர் வந்தா மெயினா வந்து அந்த முலாம்பழம் ஜூஸ் வந்து கொடுப்பாங்க. அப்புறமேட்டு அந்த ஃபேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து குக்கும்பர் வெள்ளரிக்காவை எடுத்து ஃபேஸ் ஃபுல்லா பேக் மாதிரி போட்டுப்பாங்க. ஸோவே வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் பிரைட்டாகவும் இருப்பாங்க. என்ன ஆண்டி பண்ணீங்க அப்படின்னு கேட்டோன்னே ஒண்ணுமே பண்ணலையேடா அப்படின்னு. அந்த காலத்துலலாம் அவங்க ஃபேஸ் பேக்லாம் போட்டால் வெளியே வந்து சொல்ல மாட்டாங்க. பட் ஆனால் அவங்க எல்லாம் அதெல்லாம் வந்து போட்டுட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் நம்ம கேட்டோன்னா போடலடா, ஜஸ்ட் நேச்சுரலா சோப்பு வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணேன், அவ்வளவுதான், அப்புறம் ஒரு க்ரீம் மட்டும் தான் போட்டேன் அப்படின்னு. ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். பட் லைக் அதுக்கப்புறம் ஒன்ஸ் நான் வந்து ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டேன். டக்குன்னு வந்து அவங்க வந்து வெளியே நின்று பார்த்துட்டு இருந்தாங்களா, நானும் இப்படி இருந்து எட்டி பார்த்தோன்னே டக்குன்னு அவங்க ஃபேஸ் பேக் போடுவாங்க. அட ஃபேஸ் பேக்லாம் போட்டிருக்கீங்க, சொல்றதுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு மாதிரி இருந்தது. பிகாஸ் மேபி ஷி இஸ் ஷை ஆர் லைக் ஷி டிடன்ட் வாண்ட் டு ரிவீல். இல்ல வேணாம் சொல்ல வேணாம் அப்படின்னு இருப்பாங்க. நிறைய பேர் வந்து நம்மள செய்யறதெல்லாம் சில பேர் எல்லாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களோட மைண்ட் செட் போல இருக்கு. ஸோ அதனால நான் போய் நோண்டி ஏன் இப்படி எல்லாம் பேச சொல்லலை அப்படின்லாம் நான் கேட்கவே இல்லை. சரி என்னமோ பண்ணுங்க அப்படின்னு மாதிரி விட்டுட்டேன். பட் நான் இப்ப நினைக்கும் போதே எனக்கு அந்த மூமெண்ட்லாம் வந்து எனக்கு இப்போ ஃபன்னியா இருக்கு. பார்க்க யோசிக்கும் போதே ஃபன்னியா இருந்தது. அப்போ கொஞ்சம் கடுப்பா தான் இருந்தது. ஆனால் சொன்னாதான் என்ன அப்படின்னு மாதிரி இருந்தது. பட் still they didn't want it அப்படினா விட்டுட்டேன். பாடியிலயும் ஆக்னே வரதுக்கு சான்சஸ் இருக்கு, ஹீட் பாயில்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த ஒரு சம்மர் பீரியட் அப்ப. ஸோ இந்த பாடி வாய்ஸோட 1% சாலிசிலிக் ஆசிட் பாடி வாஷ் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து பாடி ஆக்னே வந்து ரிமூவ் பண்றதுக்கு, நம்ம ஸ்கின்ல இருக்க டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பம்ப் மாடல்ல வருது. நீங்க வந்து தாராளமா வந்து ரொம்ப நாளைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் இந்த ஒரு பர்டிகுலர் பாடி வாஷ் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். பட் மறுபடியும் இதே மாதிரி ரீஸ்டாக் பண்ணிக்கிறதுக்கு வேண்டி நான் இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன். அடுத்தது ஹேருக்கு. எஸ் இந்த சம்மர் அப்ப நம்மளோட முடியும் வந்து தேங்காய் நார் மாதிரி ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. பர்டிகுலர் பி பிராண்டோட இன்டென்ஸ் மாய்ஸ்சர் ஹீட் ஹேர் ஸ்பா மாஸ்க் வந்து ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. சரி நாமளும் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். பட் இன்னும் எனக்கு ட்ரை பண்றதுக்கு டைமே கிடைக்கல. பட் ஸ்டில் என்னோட ஹேர் வந்து முன்னேறினதுக்கும் இப்போ நான் வந்து மெயின்டைன் பண்றதுனால என்னோட ஹேர் வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லாங் ஷைனி ஹெல்தி அண்ட் நீட்டா இருக்கு. முடி கொட்டுறது வந்து கம்மியா இருக்கு அண்ட் டென்சிட்டி இருக்கு அண்ட் பிரெக்கேஜ் இல்லை, ஸ்பிளிட்டன்ஸ் இல்லை. அது எல்லாமே வந்து நான் ப்ராப்பரா ஒரு சில ஹேர் கேர் ரொட்டீன் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். டெஃபினட்டா அது வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்றேன். பட் இது ட்ரைங் பர்பஸ்க்கு வேண்டி வாங்கினேன். பட்
it will be helpful. ஓகேங்களா? ஸோ அதனாலயே நான் இது வந்து வச்சிருக்கேன். இது யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் எப்படி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டி ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ பியூட்டி ப்ராடக்ட்ஸில் வரும்போது இப்போ வந்து பாண்ட்ஸ் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் இந்த நேச்சுரல் க்ளோ ஃபேஸ் பவுடர். இது வந்து பிங்க் பவுடர். பிகாஸ் இப்போ மேக்கப்பில் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த பிங்க் பவுடர் வந்து ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணி காமிக்கணும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து இந்த பிங்க் பவுடர் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரேஞ்சில் இந்த பிங்க் பவுடர் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கினேன். ஸோ இது வந்து அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் வந்து அதாவது கன்சீல் பண்ண பிறகு இதை வந்து செட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து பிரைட்டன் அப் பண்ணி காமிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். வாசம் அவ்வளோ அப்பீலிங்காக இல்லை, எனக்கு பிடிக்காத ஒரு வாசம். அது கூட இந்த மாதிரி ஸ்பஞ்ச் கொடுத்துருக்காங்க. இங்கே வச்சுட்டு நீ வச்சு விளையாடுக்கோ. உனக்கு வாசம் பிடிச்சிருக்கா? எனக்கு வாசம் பிடிக்கல, அவளுக்கு வாசம் பிடிச்சிருக்கா. ஜஸ்ட் நார்மல் பவுடர் தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் ஹியூ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணுது. பார்த்தீங்களா? நான் இப்போ தேய்ச்ச இடம் கொஞ்சம் நல்லா பிரைட்டன் அப் ஆயிருக்குல்ல. அதுதான் இதோட ஒரு சீக்ரெட். இதோட ஜேட் கலர்ல வந்து கலர் ஐ பென்சில் வாங்கணும் அப்படின்னு நினைச்சப்போ இந்த ஒரு ஜேட் கலர், இது வந்து ஒரு மெட்டாலிக் கிரீன் கலர்ல இருந்தது. ஸோ இந்த ஒரு காஜல் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம கண்ணில் வந்து நல்ல ட்ரமாட்டிக்கான லைன்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது எந்த அளவுக்கு க்ரீமியா இருக்கு, ஸ்மஞ்ச் ஆகாமல் இருக்குன்னா தெரியாது. ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வாங்கியிருந்தேன். பெஸ்ட்ன்னு வரும்போது ஃபேஸஸ் அண்ட் கலபாரோட கலர் காஜல்ஸ் எல்லாம் வந்து பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிருக்கு. பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நைக்கால இருந்து வாங்கியிருக்கேன். இந்த ஸ்கை ஹை மஸ்காராவோட லாஷ் சென்சேஷன் பிங்க் வேரியன்ட்ல வரும். இப்போ வந்து இது வந்து பாத்தீங்கன்னா பேக்கேஜிங் வந்து பிளாக் வேரியன்ட்ல மாறி இருக்கு. ஸோ இது வந்து வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா. ஸோ மேப்ளினோட மஸ்காராஸ் எல்லாமே வந்து வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் இந்த ஸ்கை ஹை மஸ்காராலாம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். நல்லா வந்து அந்த லேஷஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே ஒன்னொன்னா நிற்கும். பட் எனக்கு வேர்ஸ்ட் பார்ட்னு போது அது வந்து ஒரு க்ளூ டைப் ஆயிடும். ஓகேங்களா? நீங்க வந்து லிட்டரலா வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் மிஸ்லா வாட்டரை வச்சோ இல்ல ஆயில் வச்சோ தான் ரிமூவ் பண்ணணும். அண்ட் சம்டைம்ஸ் நமக்கு அந்த கிளாக் ஆக பிறகு நம்மளுக்கு வந்து அந்த க்ளூவை வந்து லிட்டரலா அந்த லேஷஸ் வந்து பிரிச்சு எடுக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இதுல எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் பிங்க் வேரியன்ட்ல அப்படி அந்த ஒரு ஃபீல் இருந்திருக்கு. பட் இதுல எப்படி இருக்குன்னு தெரியல. நான் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ஹானஸ்டான ரிவ்யூ உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். ஓகேங்களா? 6 நெயில் பாலிஷ், 4 நெயில் பாலிஷ் வந்து மினிசோல இருந்து வாங்கியிருந்தேன். அண்ட் 2 நெயில் பாலிஷ் வந்து சுகர் பாப் அப்படின்னு ஒரு பிராண்ட்ல இருந்து வாங்கியிருந்தேன். இது வந்து நைக்கால இருந்து, இது வந்து மினிசோல இருந்து வாங்கினேன். ஸோ அதை வச்சு நான் நெயில் ஆர்ட்லாம் பண்ணேன். என்னோட ஒரிஜினல் நெயில்ஸ் வச்சு நான் வந்து நெயில் ஆர்ட் பண்ணேன். ஸோ நான் என்னென்ன கலர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன்னு வந்து காமிக்கிறேன். இந்த ஒரு லாவெண்டர் ஷேட். லாவெண்டர் வந்து இப்போ பயங்கர ட்ரெண்டிங்கான ஒரு கலர். ஸோ சுகர் பாப்ல இருந்து லாவெண்டர் 060 இல்லை 06 ஏதோவே. அப்புறம் 11 சொல்லு. ஓகே 60. அப்புறம் கிளாசிக் அப்படின்னு சொல்ற இந்த ஒரு நியூ கலர் ஷேட் நம்பர் 11. அண்ட் மினிசோல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து 38 மெட்டல் ரோஸ். கியூட்டா இருக்கு. எல்லாம் அந்த மெட்டாலிக் ஷேட் மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து மெட்டாலிக் கிரீன். எஸ் கரெக்ட், அந்த மெட்டாலிக் கிரீன். அதுக்கப்புறமேட்டு இது வந்து ஒரு ஷைனி ப்ளூ. ஓகே. அண்ட் தென் இதுவும் வந்து ஒரு நியூட் கலர். எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு ஃபர்ஸ்ட் நெயில் பாலிஷ் நான் வாங்கி யூஸ் பண்ணதே வந்து நியூட் கலர்ஸ் தான். ஸோ அதனால எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நியூட் கலர் தான். ஸோ எல்லா நியூட் பார்க்கும் போதெல்லாம் வாங்கி வச்சுப்பேன். அது எல்லாமே இதெல்லாம் வந்து நெயில் ஆர்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அப்பப்போ கலர்ஸ் இல்லாமல் பைக்க பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கலர்ஸோட வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுப்பேன். ஒவ்வொரு தடவை போகும்போது இது பிடிச்சதா அது பிடிச்சதான் பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுறேன். தேங்க்யூ தன்மை. தன்மை குட்டி வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க இது எனக்கு எடுத்துக்கிறதுக்கு. அண்ட் அடுத்தது வந்து ரொம்பவே க்யூட்டாக இருந்தனாலே அண்ட் ரொம்ப பிடிச்சனால, ரொம்ப பேக்கேஜிங் வந்து வேற லெவலில் இருக்கிறனாலேயே ஸ்விஸ் பியூட்டியோட ப்ரெசிஷன் மஸ்காரா வந்து வாங்கியிருக்கேன். ஆஸ் ஒரு விஷயம் நான் வந்து சொல்றேன், ஏன் இவ்வளோ மஸ்காரா அப்படின்னு போகும்போது நான் வந்து ஒரு பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட், ஒரு ப்ரொஃபஷனல் பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட். அது மட்டும் இல்லாமல் ஒரு பியூட்டி பிளாகர். நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அதில் வந்து எனக்கு எது பெஸ்ட் நல்லா இருக்கு அப்படின்லாம் வந்து ரிவ்யூ பர்பஸ்க்கும் ஆகும். அண்ட் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கிளைண்ட்ஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணுவேன். லைக் ஓப்பன் பண்ண பிறகு நம்ம 3 months மட்டும் தான் வந்து அந்த மஸ்காரா வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு அது எக்ஸ்பைரி ஆயிடும், நீங்க வந்து தூக்கி போட்டுடணும். இல்லைன்னா வந்து அது வந்து கண்ணில் வந்து இரிட்டேஷன் இல்லை ஒரு மாதிரி ப்ராப்ளம் மாதிரி ஆயிடும். ஸோ இட்ஸ் பெட்டர் சேஃப் டு யூஸ் ஒன்லி வித்தின் த பீரியட். அந்த 3 monthsக்கு அப்புறம் அது வேணாம்னா தூக்கி போட்டுருங்க. அதனாலதான் நான் மஸ்காரா இவ்வளோ வந்து ரீஸ்டாக் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ப்ரெசிஷன் திக்கனிங் லாங் லேஷ் மஸ்காரா. டெஃபினட்டா இதை பத்தி நான் வந்து வீடியோ போடுறேன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது கே பியூட்டியோட கான்டோர் ஸ்டிக். யூஸ்வலா வந்து கான்டோர் ஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா பென்சில் டைப்ல இருக்கும்போது கன்வீனியன்ட்டா இருக்கும். நான் வந்து பல்கே பெருசா தான் வந்து வச்சிருக்கேன்.
ஆனா இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது செல்ஃப் யூஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்க பல்கியா ஒரு பெரிய ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இந்த மாதிரி கிரையான் டைப்ல வருது, பென்சில் மாடல்ல ஜஸ்ட் ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க கான்ட்ராக்ட் பண்ணும்போது நல்லா இருக்கும். இது வந்து கைண்ட் ஆஃப் லைக் எனக்கு வந்து இது வார்ம் டோன் மாதிரி இருக்கு. ஓபன் பண்ணி நான் வந்து அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன் வார்ம் டோனா கூல் டோனா அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் கூல் டோன் வந்து வார்ம் டோன் ஸ்கின்க்கு வந்து செட் ஆகாது, வார்ம் டோன்ல இருக்கிறவங்களுக்கு கூல் டோன் ஸ்கின்க்கு வந்து செட் ஆகாது. இட் வேரிஸ். ஸோ ஒன்னும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தாதான் ஓகே செட் ஆகுமா ஆகாதான் தெரியும். அடுத்ததும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராஸ்ட் ஸ்டிக் தான். இது வந்து ஃப்ரம் நைகா. இது டாஃபி சிசல் அப்படின்னு ஒரு ஷேட் நம்பர் 07. இதெல்லாம் வந்து செல்ஃப் யூஸ்க்கு வீடியோ பர்பஸ்க்காக நான் வந்து வாங்கியிருந்தேன். பாருங்க இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு நார்மல் ஸ்டிக் டைப்ல உள்ள ஒரு கான்டோர் ஸ்டிக். ஸோ அது வந்து ஸ்டாக் அப் பண்ணியிருக்கேன். கலர்பாப் வந்து லைக் நைக்கால வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப நாள் ஆச்சு. நானே யதார்த்தமா பார்க்கும்போது தான் வந்துச்சா அப்படின்னு வந்து எனக்கே ஒரு ஷாக் இருந்தது. அண்ட் அதுல வந்து ஸ்டாக் அப் பண்ண ஒரு சில ஐட்டம்ஸ் தான், இவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். அது என்னன்னு நான் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து நான் என்ன ஷேட் எடுத்திருக்கேன்னா மீடியம் 100W. ஓகே லெட்ஸ் சி. ஓகே இது பார்க்கும்போது கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. பட் இது கொஞ்சம் வார்ம் டோன்ல தான் இருக்கு. நல்ல ஷேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்ப பல்பு வரும் பாருங்க. பிளெண்ட் ஆகுதா தன்மை? ஆல்மோஸ்ட் என் ஸ்கின்னோட பிளெண்ட் ஆயிடுச்சு. எனக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கிட்டத்தட்ட ஐ பிக்ட் அவுட் மை கரெக்ட் ஷேட். ஐயோ இப்போ இந்த பக்கம் ஒரு மாதிரியா இருக்குமே. அதுக்கு அடுத்தது 2 கன்சீலர்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் கலர் ப்ராப்ல இருந்து. ஒன்னு டார்க்கர் ஷேட் கன்சீலர், இன்னொன்னு வந்து லைட்டர் ஷேட் கன்சீலர். ஸோ இது எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா எனக்கு தெரியாது. பட் ஐ எம் சூப்பர் எக்ஸைட்டட் டு யூஸ். டெஃபினட்டா ஒரு வீடியோவா பண்றேன். இது வந்து கொஞ்சம் டார்க்கர் ஷேட் அண்ட் இது வந்து லைட்டர் ஷேட். லைட் பிரைட்டன் அப் பண்றதுக்கு இதை ஹெல்ப் பண்ணிக்கலாம். அண்ட் லைக் பிக்மெண்டேஷன் ஹைட் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் வந்து எனக்கு இந்த டார்க்கர் ஷேட் வந்து தேவைப்படும். ஸோ மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 கன்சீலர் பேக்கேஜிங் இஸ் ரியலி கியூட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்கவே ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்காது தான் ரொம்ப பெஸ்ட் திங். வாண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குட் கியூட்டா இருக்கு வாண்டோ. அப்ளிகேட்டரும் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ப்ராடக்ட்லாம் அதிகமா வரல, கொஞ்சமா கரெக்டா தான் வருது. தட்ஸ் தி பெஸ்ட் திங். அடுத்தது இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான கலர் பாப்ல இருந்து ஐ ஷேடோ பிக்மெண்ட்ஸ் தான். ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ஒரு மெட்டாலிக் பிங்க் ஷேட். அவ்வளோலாம் பிக்மெண்ட் இல்லை. ஐ தாட் லைக் வாவ் அப்படின்றோம். பட் ஓகே தான் இல்லையா? உனக்கு பிடிச்சிருக்கா? பிங்க்னா பாப்பாக்கு பிடிச்சிருக்கு. எங்க காமிச்சா மேபி இந்த கலர் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி தெரியல. இது வந்து ஆல்ரெடி ஹூடா பியூட்டி பேலட்ல வர கலர்ஸ் மாதிரி தான் இருக்கு. தனியா ஏன் இந்த கலர் வாங்கணும் அப்படின்னு மாதிரி ஒரு தாட் இப்போ வந்து எனக்கு வந்துச்சு. அரௌண்ட் 700 or 800 rupees கிட்ட வந்து ஐ டோன்ட் ஃபீல் லைக் இட் இஸ் வர்த் டு பை அண்ட் யூஸ் இட். நான் வந்து ஷாம்பைன் ஷேட் தானே போட்டேன். போய் லிஸ்ட்ல பார்த்துட்டு வரேங்க. இந்த லிப்பி ஸ்டிக் ஃப்ரம் கலர் பாப். ஓகே இந்த மாதிரி ஒரு டைப்ல வருது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் வாங்குறேன். ஓகே வாவ். இது வந்து என்ன ஒரு பிரிக் ரோஸ் ஷேட். ஓகேங்களா, பிரிக் ரோஸ் ஷேட். ஓ மை காட் சூப்பர் க்ரீமி. தெரியுதான்னு எனக்கு தெரியல. பட் வெரி வெரி நைஸ் கலர். ரொம்ப க்ரீமியா இருக்கு. பட் ரொம்பவே கிராம் கம்மியா இருக்குது. ஓகேங்களா, இவ்வளோதான் இருக்கு. பார்த்து பார்த்து யூஸ் பண்ணோம். அந்த அளவுக்கு இருக்கு, கம்மியாக தான் இருக்கு ப்ராடக்ட். பட் பேக்கேஜிங்லாம் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கு. பார்க்கவே ட்ரெண்ட் சூப்பரா இருக்கு. ஸோ இதோட ஷேட் வந்து பிரிங்க் மேட் அப்படின்னு ஒரு ஷேட். இது ஒரு பிங்க் டோன் தான். மினிசோல இருந்து நிறைய ரப்பர் பேண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். எனக்கும் தன்மைக்கும் சண்டை வரதுலேயே இந்த ரப்பர் பேண்ட் தான். சம்டைம்ஸ் அவன் எனக்கு யூஸ் பண்ணுவான், நான் அவளை யூஸ் பண்ணுவேன். அண்ட் ஸோ நிறைய எப்பவுமே வந்து நான் இந்த மாதிரி ஸ்டாக் அப் பண்ணி வச்சுப்பேன். இது வந்து ரொம்பவே நல்ல ஒரு ரப்பர் பேண்ட். நல்லா வந்து ஸ்ட்ரெச் ஆகுது. நீங்க கிளைண்ட்ஸ் கூடயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க மேக்கப் ஆர்டிஸ்டா இருப்பீங்கன்னா அந்த கிளைண்ட்ஸ் கூட இது வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இழுத்தாலும் நல்லா சூப்பரா வருது. கீழே எல்லாம் மெஸ்ஸி பிரைட்லாம் போட்டுட்டு நல்லா திக்கா வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போடணும்னா இந்த மாதிரி ரப்பர் பேண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நான் பாருங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கேன். நல்லா ரொம்ப நல்லா இருக்கு. குவாலிட்டியும் நல்லா இருக்கு. ஸோ மினிசோட ரப்பர் பேண்ட்ஸ் வந்து நான் எப்பவுமே வந்து ட்ரஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதை வந்து நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது அவங்க வந்து எனக்கு ஃப்ரீயா கொடுத்த ப்ராடக்ட் வந்து நைக்கால இருந்து ப்ரெப் மேக்கப் ஃபேஸ் பிரைமர் சும்மா ஒரு சாம்பிள் டியூப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆலம் பார் வந்து நான் இப்போ வந்து சொல்றேன். ஸோ இந்த ஒரு இது வந்து நல்லா இந்த சம்மர் டைம் அப்ப உங்களுக்கு ரொம்பவே பாடி ஃபுல்லா ஏதாவது ஆக்னி ப்ராப்ளம் வருது, எரிச்சல் இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கு, ரொம்ப ஸ்வெட்டிங்கா இருக்குன்னு போது அண்டர் ஆர்ம்ஸ்ல
நமக்குலாம் அந்த நெக்கு கிட்டலாம் பயங்கர ஸ்வெட்டிங்காக இருக்கும்ல, குளிச்சு முடிச்ச பிறகு அப்படியே நல்லா இது தண்ணியில் வந்து நீங்கள் நல்லா முக்கிடுங்க, வெட் பண்ணிட்டு அது உங்கள் உடம்பு ஃபுல்லாக லைட்டாக அப்படி வந்து தேய்ச்சி விடுங்க. மெயினாக வந்து அண்டர் ஆர்ம் ஏரியாவில் நல்லா இப்படி வந்து தேய்ச்சி விடுங்க. இல்லை பேக்ல வந்து உங்களுக்கு ஆக்னே ப்ராப்ளம் இருக்குன்னா பேக்ல வந்து நல்லா இப்படி வந்து அப்ளை பண்ணி விடுங்க. ஹெல்ப் வந்து கேட்டுக்கோங்க, அவங்க கிட்ட வந்து உங்களோட பார்ட்னர் கிட்ட கேட்டுட்டு ஹெல்ப் வச்சு நீங்கள் உங்கள் முதுகுலாம் ஃபுல்லாக உங்களுக்கு ஆக்னே ப்ராப்ளம் இருந்தால் இதை வந்து தேய்ச்சி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஆக்னே ப்ராப்ளமே வராது. ஸோ இது வந்து நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் பிக் பண்ண ஆலம் பார்னே வந்து கிடைக்கும். இல்லை இது வந்து லைட்டாக வந்து ஸ்மாஷ் பண்ணி பவுடர் பண்ணி கூட நீங்கள் வந்து உங்களோட பாடியில் லைட்டாக யூஸ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப ஜென்ட்லாக போட்டு நரம் தேய்ச்சிடக்கூடாது, ரொம்ப ஜென்ட்லாக வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் கிரானுவல் ஃபார்மில் இருக்கும். ஸோ அதை வந்து போட்டு ரக்கடாக நீங்கள் வந்து தேய்ச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், நமக்கு ஸ்க்ராச்சஸ் ஆகிடும், ஸ்கின்ல வந்து வேர் அண்ட் டேர் ஆகும். ஸோ ரொம்ப சாஃப்டாக பதுவாக வந்து பாடியில் வந்து தேய்க்கணும். மெயினாக வந்து அண்டர் ஆர்மில் வந்து தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த பேட் ஸ்மெல், பேட் ஆர்டர், அந்த ஸ்வெட் எல்லாம் வராமல் தவிர்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? அப்புறமேட்டு மினிசோல் வந்து காட்டன் பேட். ஸோ காட்டன் பேட்ஸ் மினிசோல் வந்து வேற லெவலில் இருக்கும். ஸோ ஆஸ் அ பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் நான் இது வந்து எனி டைம் ரீஸ்டாக் பண்ணிட்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ சாட்டின் கவர் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டு, சாட்டின் பெட்ஷீட் வந்து பாடியில் வந்து wrinkles, ஃபைன் லைன்ஸ் எல்லாம் வராமல் அந்த ஸ்கின் வந்து சொரசொரன்னு ஆக்காமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் நமக்கு வந்து தூங்கும் போது அதை படுக்கும் போது ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. நான் காட்டன் பெட்ஷீட்லையும் படுத்திருக்கேன் அண்ட் சாட்டின் பெட்ஷீட்லையும் படுத்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாட்டின் பெட்ஷீட் தான். ஏன்னா சில்லுன்னு வந்து இந்த சம்மருக்கு அப்படியே நம்ம பாடியை சில்லுன்னு வச்சுக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன். என்னடா எல்லாம் காட்டன் தானே நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்பீங்க, அது எனக்கு மனசில் புரியுது. பட் இருந்தாலும் இந்த ஒரு சாட்டினோட ஃபீல் நான் வந்து அனுபவிச்சதுனால எனக்கு சாட்டின் பேஸ்டு பில்லோ பெட்ஷீட்ஸ், பில்லோ கவர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் பில்லோ கேஸ் யூஸ் பண்ணுறதுனால முடியல வந்து டேமேஜோ, பிரேக்கேஜோ இல்லை வந்து ஸ்பிளிட்டன்ஸ் வராமல் தவிர்க்கிறதுக்கு அண்ட் முடி வந்து அதிகமாக கொட்டாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ட்ரைனும் ஆக்க மாட்டேங்குது மெயின். அதனால சாட்டின் பில்லோ கேசஸ் ரெகுலர் பேசிஸில் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ பிங்க் வேரியண்ட்ல வாங்கியிருக்கேன், அப்புறம் ஆலிவ் கிரீன் வேரியண்ட்ல வாங்கியிருக்கேன். இது ரெண்டும் என்னோட ஹேர் ஹெல்த்துக்கு வேண்டி. ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னோட பெரிய பியூட்டி ஹால் வீடியோ. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களை பார்க்க பிடிச்சிருந்தா சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. என்ன பண்ணணும் மாதிரி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ண. டேக் கேர், டாடா, பை.